இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம். நம்ம பார்த்துட்ருக்கிறது தேர்ட் கொஷின். இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸில் நிறைய போடுறோம். அதில் உள்ள சம்ஸை பார்த்தாலே போதும். கண்டிப்பாக 50 to 70 மார்க்ஸ் எடுக்கிறது ஈஸி. அது ரொம்ப ஈஸியான விஷயம், கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த சம்ஸ் எல்லாமே நிறைய வீடியோஸாக மேக் பண்ணி நான் ஒரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் தான் டேரெக்டாக வேணும்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் /ஜீனியஸ் சில்ட்ரன் அப்படின்னு இருக்கும். தேவைப்படுறவங்க அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஜாமெண்ட்ரி தேர்ட் ஜாமெண்ட்ரி போகிறோம். இனிமேல் வர வீடியோஸில் கிராஃப்லாம் வர இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும். உடனே உங்களுக்கு விசிபிள் ஆகி நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஸோ ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ ஷார்ட்டாக சொல்லிவிடுவான். என்னென்னா அதாவது ஸ்கொயருக்கு ஒரு அளவு கொடுத்தாங்க, அதை வச்சு ஸ்கொயர் வச்சுங்க. ஸ்கொயரோட நேம் ஈஸ்ட், EAST. ஓகேவா? அதுக்கு என்ன அளவு கொடுத்தாங்கன்னா EA, அதுக்குள்ளே சைடு ஒன் சைடு 6.5 சென்டிமீட்டர். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட் வரைகிறோம். வரைஞ்சிட்டு அப்புறம் ST வரையலன்னு பார்த்தா ஏழுன்னு போட்டாலும் இன்னொரு ஆர்க் வெட்ட முடியல. சரி, டீயை ஃபஸ்ட்டு வரையலன்னு பார்த்தா இன்னொரு ஆர்க் எஸ்லேருந்து வரைய முடியல. ஏன்னா நம்ம இன்னும் எஸ்ஸும் போல் டீயும் போல். அப்போ என்ன பண்ணுறோன்னா இதுலேருந்து ES சென்டராக வச்சு நம்ம காம்பஸில் என்ன பண்ணுறோம், பாதி அளவு எடுத்தால் பெருசாக வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பாதிக்கு கம்மியாக காம்பஸுக்கு கூட குவார்ட்டரை விட கூடன்னா குவார்ட்டருக்கு ஹாஃப்க்கு நடுவில் அளவு எடுத்து சும்மா ஹாஃப் ரவுண்டு மாதிரி நல்லா வரையணும். வரைஞ்சிட்டு அந்த ஹாஃப் ரவுண்டு இந்த லைன் செக்மெண்ட்டில் கட் பண்ணதில்ல அந்த இடத்துல வச்சு அளவை மாற்றிடக்கூடாது சொல்லியிருக்கேன். அளவு மாற்றிட்டிங்கன்னா எல்லாம் மாறி போயிடும். ஸோ அளவு மாற்றக்கூடாது. அந்த லைன் செக்மெண்ட்டில் கட் பண்ணுற இடத்துல மறுபடியும் சென்டரை வச்சு இன்னொரு ஆர்க்கு அந்த ஹாஃப் ரவுண்ட்லேயே விட்டுரும். அப்புறம் அதே அளவு மாற்றாமல் வச்சு ஒரு ஆர்க் வெட்டணும் பார்த்தீங்களா, அதிலே வச்சு இன்னொரு ஆர்க் வெட்டுறோம் அந்த ஹாஃப் ரவுண்ட்லேயே. இப்போ 2 ஆர்க்கு அந்த ஹாஃப் ரவுண்டில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் அளவை மாற்றிடக்கூடாது. அதே அளவு வச்சு இந்த ஆர்க்கை சென்டராக வச்சு இன்னொரு ஆர்க் இங்கே வரைகிறோம். இந்த ஆர்க்கை சென்டராக வச்சு இன்னொரு ஆர்க் வரைகிறோம். 2 ஜாயிண்ட் ஆகிற வழியாக ஈங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு லைன் வரைகிறோம். லைன் செக்மெண்ட் கிடையாது, லைன் மட்டும்தான். லைன் இருக்குதானே? அப்போ என்ன பண்ணுறோம், ஓகே லைன் வரைஞ்சிட்டோமா. இப்போ வந்து இதை வச்சு நம்ம சைடுக்குள்ளே அந்த 6.5 சென்டிமீட்டருக்கு ES சென்டர் வச்சு மறுபடியும் ஒரு ஆர்க் வரையும். வரைகிற இடத்துல ரெண்டும் இந்த லைனில் ஆர்க் வரையணும்ல, அந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் T. நம்ம லைன் கரெக்டாக வரைஞ்சிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரொடக்டை இந்த ஈல சென்டர் வச்சோன்னா கரெக்டாக 90 டிகிரி நீண்டா நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்ட். ஓகேவா? இப்போ அது மாதிரி ஒரு ஆர்க் வரைஞ்சி அதுக்கு டீன்னு பேர் கொடுத்துட்டோம். இப்போ டீயும் கிடச்சிருச்சு, ஏயும் கிடச்சிருச்சு. இதை வச்சு எஸ்ங்கிறது வரையலாம். ஸோ அதே 6.5 சென்டிமீட்டருக்கு டீலேருந்து ஒரு ஆர்க் வெட்டுறோம், ஏலேருந்து சென்டர் வச்சு ஒரு ஆர்க் வெட்டுறோம். 2 ஆர்க்கு ஜாயிண்ட் ஆகிற இடம் எஸ்ன்னு பேர் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ பேரை கொடுத்துட்டோம், EAST ஈஸ்ட் அப்படிங்கிற ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இப்போ அதுக்குள்ளே ஸ்டெப்ஸ் எழுத போகிறோம். ஸோ இப்போ எழுத ஆரம்பிக்கலாமா ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, EA லைன் செக்மெண்ட் EA = 6.5 சென்டிமீட்டர். Draw a line segment. Drawing drawn வரைந்தேன் அப்படிங்கிறது செக்மெண்ட். அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ரவுண்ட் போட்டு அதில் ஆர்க் போட்டு வந்ததுலேருந்து ஒரு ஆர்க் போட்டு
இதெல்லாம் ரொம்ப பெருசாக போகுது. ஸோ சிம்பிளாக முடிக்க என்ன பண்ணுறோன்னா 90 டிகிரிஸில் இஏங்கிறது ஏடி இஏங்கிறது ஈடியோட சென்டர் இருக்கா. இஏ அதாவது 90 டிகிரி வரைஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு ஏ எயிட். நம்ம அப்போ டீங்கிற புள்ளியெல்லாம் குறிக்கல. நமக்கு இந்த இஏக்கு 90 டிகிரி இருக்கிற மாதிரி என்ன இருந்தோம், ஏ இங்கே சியா, அப்போ அதை தான் எழுதணும், ஏசி. ஓகேவா. நம்ம இதோட 90 டிகிரி தான் வரைஞ்சோம். நெக்ஸ்ட் தேர்டு என்ன பண்ணும், அப்புறம் ஈல வித் சென்டர் வச்சு என்ன பண்ணோம், drawn an arc of radii சென்டிமீட்டருக்கு 6.5 சென்டிமீட்டர். ஓகேவா. வரைஞ்சிட்டு என்ன பண்ணுவோம், அந்த லைனும் அந்த ஆருக்கும் ஜாயின் ஆகிற புள்ளி என்னென்னு போட்டோம், டீன்னு பேர் கொடுத்தோம். ஸோ எப்படி எழுதலாம், arc and line. At joining point. Joining point என்னன்னு எழுதணும், as என்ன அர்த்தம், டி. இதில் ஜாயின் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வரைஞ்சிட்டு அடுத்து என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டாக எஸ் வரைய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வித் டிஎஸ், ஏன்னா இது ஆல்ரெடி லைனாக இந்த இதில் ஆர்க் வரைஞ்சோம். ஸோ ஜாயின் பண்ணுற வேலை இல்லை. இது டிஎஸ் சென்டர் drawn an arc of radii. டீயில் வச்சு என்ன பண்ணோம், 6.2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். அடுத்து அதே மாதிரி ஏலையும் வரைஞ்சோம். தமிழில் பின்பக்க எழுதுகிறேன். சரியான தூக்க டைமில் உட்காந்துருந்தேன்னா அடிக்கடி தூக்கம் இந்த டைம்லேயும் உட்காந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன், பாவம் இல்லையா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். வித் ஏதானே a center, அதான் சம்டைம்ஸ் இங்கே போய்டும், drawn an arc of radii 6.5 centimeter. Joining point என்னன்னு பேர் கொடுத்தோம், joining point as என்னன்னு பேர் கொடுத்தோம், எஸ். ஓகே. பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணோம். என்னென்னத்தை, ஜாயினஸ் ஏஎஸ்ஸையும் அண்ட் டிஎஸ்ஸையும். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன, ஈஸ்ட். நம்ம வரைஞ்சது ஈஸ்ட்.
இஸ் ரொட்டேட் ஸ்கொயர். ரொட்டேட் ஸ்கொயர். அப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஸ்கொயரோட ஏரியா. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர். அப்போ இங்கே ஏங்கிறது எவ்வளோ? 6.5 இன்ட்டு 6.5. இதை இங்கே சும்மா மல்டிப்ளை பண்ணி காட்டவா? 6.5 இன்ட்டு 6.5. ஃபஸ்ட்டு 5 5 5 25 + 2, 6 5 30 32. அடுத்து 3 6 நீங்கள் ப்ளஸ்ஸோ இன்ட்டு ஸ்டாரோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. 5 6 30, 6 6 0 பேலன்ஸ் 3, 6 6 36. இந்த 3 கூட்டினா 39. 5 2 9 3 கூட்டினா 2 பேலன்ஸ் 1 4. இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி இப்படி வச்சுருக்கு. இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ நம்மளும் அதேமாதிரி 1 இங்கே 1 1 1 2. அதனால் நம்ம 2 டிஜிட் தள்ளி இப்படி வைக்கணும். ஆன்சர் 42.25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதோட இந்த சம்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த சம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.